வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போற கதை சிறுகதை. எழுத்தாளர் கூப்பாரா அவர்கள் எழுதியது. பக்கத்தில் வந்த தன்னை கவனிக்காம தன் கணவர் எதையோ படிச்சிட்டு இருக்கார் அப்படின்னு மீனாட்சிக்கு கொஞ்சம் எரிச்சல் தான். அதை அடக்கிக்கிட்டு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா. கதை தான் படிக்கிறேன்னு சொன்னாரு ஸ்ரீனிவாசன். புத்தக கதையை தூர வச்சுட்டு நான் சொல்ற கதையை கேளுங்களேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அப்புறம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா மீனாட்சி. சீனிவாசனும் புத்தகத்தை மூடி வச்சுட்டு மனைவி சொல்ல ஆசையாக படுற கதையை கேட்க தயாரானார். மீனாட்சியும் கதை சொல்ல ஆரம்பித்தா. சோழ தேசத்தில் சங்கரதுர்கம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த கிராமத்தையும் சுற்று வட்டார பகுதியும் ரொம்ப செல்வாக்கு உள்ளவர் அந்த ஊர் ஜமீன்தார். ஆனால் அவன் ஒரு கெட்டவன், கெட்ட எண்ணம் உடைய துஷ்டன். அங்கே ஒரு பெரிய சிவன் கோயில் இருந்தது. அந்த கோவில் குருக்கள் இருந்தார். அவர் பெயர் தெய்வ சிகாமணி. அவன் மனைவி மதுரம். பெயருக்கு ஏற்ற மாதிரி பேரழகு, அடக்கமும் உள்ளவள். இந்த விஷயம் ஜமீன்தாருக்கும் தெரியும். பிறர் அவளை பற்றி சொல்ல கேட்டது. ஆனால் அவளை பார்க்கிற சந்தர்ப்பம் அமையல அவருக்கு. அது மார்கழி மாதம், திருவாதிரை. கோவிலில் விசேஷ பூஜை. விடியற் காலையிலேயே தெய்வசிகாமணி கோவிலுக்கு பூஜை செய்ய கிளம்பிட்டார். மதுரம் வீட்டு வேலை பூஜையை முடிச்சிட்டு மடிசார் உடுத்தி அலங்காரம் செய்துக்கிட்டு தானும் கிளம்பிட்டா கோவிலுக்கு. கோவிலில் காலையில் சுவாமி புறப்பாடு தயாராக இருந்தது. அதிர்வேட்டுகள் வெடித்தன. ஜமீன்தார் அதிகார தோரணையுடன் எல்லாரையும் உத்தரவு போட்டபடி நின்றுகிட்டு இருந்தார். கணக்கு பிள்ளை அருகிலிருந்து பேசிக்கிட்டு இருந்தான். ஒரு கணம் மதுரம் நடந்து போகிறத கவனிச்சார் ஜமீன்தார். யார் ஓய் அது அப்படின்னு கணக்கு பிள்ளை கிட்ட கேட்டார் ஜமீன்தார். அவள் தான் குருக்கள் மனைவி ஏஜமா அப்படின்னு சொன்னா கணக்கு பிள்ளை. ஜமீன்தார் பார்த்த பார்வை அந்த ஒரு கணம் மதுரம் நல்ல வேளை அந்த இடத்தை விட்டு போனான். ஜமீன்தார் அவளை பார்த்தது மதுரம் கவனிச்சிட்டா. மறு வினாடி வீட்டுக்கு ஓடி வந்துட்டா. இதுக்குத்தான் அழகா வந்தேனா? அவர் கூட என்னை காலையில் இப்படி பார்க்கலையே, இந்த துஷ்ட கண்ணிலையா படணும்னா அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டே புது துணிகளை கழட்டி வீசி எறிஞ்சிட்டு பழைய சேலை உடுத்திக்கிட்டா. அவள் கண்ணில் தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. அவள் மனசில் பயம் உண்டாயிடுச்சு. அவள் கணவன் வீட்டுக்கு வர மாலை 4 மணி ஆயிடுச்சு. உள்தாழ்பால் போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா மதுரம். கதவை தட்டி பார்த்த திறக்கலை. கோவப்பட்ட தேசிகாமணி ஓங்கி கதவை தட்டினார். மதுரம் தூங்கிய கண்ணோட கதவை திறந்தா. கழுத நாளும் கிழியுமா என்ன இந்நேரம் தூக்கம் அப்படின்னு கத்தினாரு. அவளும் வேதனை அதிகமாகி அழுதுட்டா. எதுக்கு அழற, போ உள்ள அப்படின்னு அதட்டினாரு. மதுரம் பயந்து போய் அவர் பின்னாலேயே போனான். கோவப்படாதீங்கோ, நமக்கு இந்த ஊரே வேணாம், வேறு ஊருக்கு போகலாம்னு சொன்னா அவ. உங்கள் அப்பா நான் சோறு போடுவான் அப்படின்னு கதனாரு தெய்வசிகாமணி. வாக்குவாதம் அதிகமாயிடும் நினைச்ச மதுரம் அத்தோட அந்த விஷயத்தை நிறுத்திட்டா. மறுநாள் விடிந்தும் விடியாததுமா தேசிகாமணி துணிகளை மூட்டை கட்டினார். மதுரம் அதை பார்த்து பயந்துட்டா. என்ன என் மேலே கோபமா? நான் ராத்திரி உளர்னதை அதை பற்றி அப்படின்னு இழுத்தா. அடி அசடே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஊருக்கு அவசரமாக போகணும்னா ஜமீன்தாரோட உத்தரவு, அதான் கிளம்பிட்டேன் அப்படின்னாரு அவர். மதுரம் பெண் ஆயிற்றே ஊகித்து விட்டாள். நீங்கள் போகக்கூடாது, வேறு யாராவது போகட்டும், எனக்கு சௌகரியப்படாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்கோ அப்படின்னு சொன்னான். உன் பெண் புத்தியை காட்டுறியே, அது நன்னா இருக்குமா? நாளைக்கு அவர் முகத்தில் விழிக்க முடியுமா என்றான் தெய்வசிகாமணி. விழிக்கவே வேண்டாம், வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு கெஞ்சினா அவ. சரி, எனக்கு நாழி ஆறுது, தள்ளு என்று உதறினார் அவளை. என் தெய்வமோ இன்னும் என் பேச்சை கேளுங்கோளேன் என்று மன்றாடினாள் மதுரம். பேஷா கதை சொல்றியே, ஒரு நாள் தானே, மறுநாள் வந்துட போகிறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டார் கணவர். நீங்கள் போகக்கூடாது, என் கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா மதுரம். உன் கூட பேசினா பிரயோஜனமே இல்லை, வெளியே கிளம்பிட்டார் கணவர். முகத்தை உற்று ஒரு முறை பார்த்து கொண்டாள். அவள் மனதை புரிந்து கொள்ளாதனாய் புறப்பட்டு விட்டார் தெய்வசிகாமணி. கதையை நிறுத்திட்டு தன்னோட கணவனோட முகத்தை பார்த்தா மீனாட்சி. சீனிவாசனுக்கு ஆச்சரியம். தன் மனைவி இவ்வளோ அழகாக கதை சொல்கிறாளே அப்படின்னு சிரித்தபடியே கதையை தொடர்ந்தாள் மீனாட்சி. மதுரம் விடிய காலையில் எழுந்து வீட்டு வேலைகளை முடித்தாள். தினமும் தன் தகப்பனார் வீட்டில் வேலை செய்யும் முனுசாமி அந்த தெருவு வழியாக போகிறத பார்த்துருக்கிறார். அந்த வழக்கம் எப்படியாவது தன் தகப்பனாருக்கு இந்த தகவல் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணினா மதுரம். அவள் திட்டப்படியே அவங்க அப்பாவும் அன்னைக்கு வந்தார். அன்னைக்கு ஜமீன்தார் வீட்டுக்கு போனார் அவளோட அப்பா.
அவர் பக்கத்து ஊர் கிருஷ்ணாபுரம் கிராமத்தோட முனிசிப். ஜமீன்தாரும் அவரை போய் பார்த்து என்ன இவ்வளவு தூரம்னு கேட்டார். ஒரு வேலையாக இங்கே வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன்னு சொன்னார் அவர். என்ன விஷயம்னு கேட்டார் ஜமீன்தார். ஒன்றுமில்லை, என் சின்ன பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், பெரிய மாப்பிள்ளையும் பெரிய பெண்ணையும் அழைச்சிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படின்னாரு. மாப்பிள்ளை வெளியூருக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஜமீன்தார். அதான் பெண்ணை அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார் அவரோட அப்பா. பெண் அழைப்பு நாளைக்கு தானே அப்படின்னு இழுத்தாரு அசடு வழிய ஜமீன்தார். இருந்தால் என்ன, பெண்ணை இன்னைக்கு கூட்டிக்கிறது, நாளைக்கு மாப்பிள்ளை என் வீட்டுக்கு வர சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொன்னார் அவளுடைய அப்பா. ஜமீன்தாருடைய எண்ணங்கள் சுக்குநூறாக போனது. மதுரமும் அவளுடைய தகப்பனாரும் புறப்பட்டு போய்விட்டார்கள். மறுநாள் மாப்பிள்ளை தெய்வ சிகாமணி கிட்ட விஷயத்தை சொல்லி அந்த ஊரிலேயே தங்க வைத்தார் மாமனார். அந்த ஊர் கோவில்லையே வேலை பார்த்து நிம்மதியாக மதுரமும் மாப்பிள்ளையும் வாழ்ந்தனர் என்று முடித்தாள் மீனாட்சி. சீனிவாசன் ஆரம்பித்தார். நல்லா இருக்கு, சுவாரஸ்யவனமா கதையில அப்படின்னார். ஜமீன்தாருக்கு பயந்து மதுரம் ஏதாவது பண்ணிக்கிட்டு கணவர் திரும்பி வந்து அவளை பிடிச்சி அவ சொன்னதை நினச்சி அழற மாதிரி இருந்தா அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதே மீனாட்சி குறுக்கிட்டா. சி, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நிஜ வாழ்க்கையில் எப்படியெல்லாமோ பெண்கள் கஷ்டப்படுறோம், கதையிலையாவது சந்தோஷமாக வாழ்ந்தா என்ன அப்படின்னு சொன்னா மீனாட்சி. சீனிவாசனும் ஒத்துக்கிட்டாரு. இருவரும் சேர்ந்து சிரித்தனர். நன்றி. இந்த கதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சிறுகதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.